மதுரை டங்ஸ்டன் பிரச்சினைக்கு மூல காரணமே அதிமுக தான் என்று பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். டங்ஸ்டன் பிரச்சனைக்கு காரணமே அதிமுக தான் என அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு எம்பி வைத்து மசோதா நிறைவேற்ற முடியுமா என கேட்டிருக்கிறார். தங்கம் தென்னரசுக்கு அதிமுக கேள்வியால் தற்போது அங்கே அமளி ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமலேயே மத்திய அரசு கனிமங்களை ஏலமிடலாம் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருந்தார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது அதை ஆதரித்தது அதிமுக தான் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருந்தார். அப்போதே நாடாளுமன்றத்தில் அதை திமுக எதிர்த்தது எனவும் ஏலம் விடுக்கப்பட்ட போதே அதை எதிர்த்தோம் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருந்தனர். மாநிலங்களவையில் நீங்கள் பேசவில்லை என்று மறுக்கிறீர்களா, ஆதாரத்தோடு பேச வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை மறுத்து கூறியிருக்கிறார். மத்திய அரசு சுரங்க ஏலத்தை மேற்கொள்வதற்கான சட்ட திருத்தத்தை ஆதரித்து தம்பிதுரை பேசியிருக்கிறார் என்பது உண்மை எனவும் முதலமைச்சர் அதனை மறுத்து பதில் கூறியிருக்கிறார். அதிமுகவின் ஒரே ஒரு எம்பியின் ஆதரவால் மசோதாவை நிறைவேற்றிருக்க முடியுமா என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அதற்கு கேள்வி எழுப்பியிருந்தார். அதிமுக எம்பிக்களை வைத்துள்ள திமுக ஏன் அதிக எம்பிகளை வைத்திருக்கக்கூடிய திமுக ஏன் மசோதாவை தடுக்கவில்லை என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் பதில் எழுப்பியிருந்தார். குறிப்பாக டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக நேற்று மதுரையில் லட்சக்கணக்கானோர் சாலையில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இது தொடர்பாக அதிமுக அது குறித்து பேச வேண்டும் என கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கேட்டிருந்தார்கள். அது குறித்து பேசும்பொழுது தங்கம் தென்னரசு அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது அதிமுக தான் டங்ஸ்டன் சுரங்கம் இங்கு வந்ததற்கான காரணம் எனவும் மத்திய அமைச்சரவையில் அந்த குறித்து மசோதாக்கள் விவாதிக்கப்படும் போது திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனவும் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பேசிய உதயகுமார் ஒரே ஒரு எம்பியை வைத்துக் கொண்டே அந்த மசோதாவை நிறைவேற்றிருக்க முடியுமா, இவ்வளவு எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய திமுக தான் இதை தடுத்து நிறுத்திருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அவர் பேசியிருக்கிறார்.